ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காது கேட்கல அப்படின்னா ஹியரிங் எய்ட்ஸ், அதாவது காது கேட்கறதுக்கான கருவிகள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதாவது காக்லியர் இம்ப்ளான்ட். இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்னா என்ன? இதை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், பட் இதை பத்தி எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சாலும், இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டதே இல்லைனாலும், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் சந்திரலேகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். கனெக்ட் அப்படிங்கிற ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க யாருக்காவது இல்லை உங்க ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பேச்சு, மொழி அல்லது முழுங்கிறது சம்பந்தமான அசஸ்மெண்ட் ஆர் தெரப்பி இல்லை ஆக்குபேஷனல் தெரப்பி அசஸ்மெண்ட்ஸ் ஆர் தெரப்பி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்க கிளினிக்கோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கான கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். காக்லியர் இம்ப்ளான்ட்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காது கேட்கிற மெக்கானிசம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய காது நமக்கு தெரியறது வெளியே இருக்கிறது மட்டும் தான். பட் நம்மளுடைய காதை 3 டிவிஷன்ஸா பிரிக்கிறாங்க. அதாவது வெளிக்காது, நடுக்காது, உள்காது அப்படின்னு பிரிக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர் அண்ட் இன்னர் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான இமேஜை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன், நீங்க பார்க்கலாம். ஸோ நான் ஒரு விஷயம் பேசுறேன் அப்படின்னா அந்த சத்தம் உங்களுடைய வெளிக்காதுல இருந்து, காது ஜவ்வுல இருந்து உங்களுடைய நடுக்காதுக்கு போய் அங்க இருக்கிற சின்ன சின்ன போன்ஸோட மூவ்மெண்ட்ஸ் வழியா உள்காதுக்கு போய் அங்க காக்லியா அப்படின்னு நத்தை மாதிரி, ஸ்னெயில் மாதிரி இருக்கும்னு, அதுல இருக்கிற குட்டி குட்டி ஹேர் செல்ஸ் வைப்ரேட் ஆகி அதோட கனெக்டா இருக்கிற நரம்புகள், காதுக்கு சம்பந்தமான நரம்புகள் நம்ம பேசுற விஷயங்களையோ சத்தங்களையோ எடுத்துட்டு மூளைக்கு போய் அது வழியா மூளை வந்து நம்மளுக்கான ரெஸ்பான்சஸ கொடுக்குது. இப்படிதான் காது கேட்கிற மெக்கானிசம் நடக்குது. இந்த 3 காதா பிரிச்சிருக்கோம் நம்ம சொன்னோம் இல்லையா, எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர், இன்னர் இயர்னு. இந்த 3 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடங்களையோ இல்ல 3 இடங்களையோ இல்ல ஏதாவது 2 இடங்களையோ பிரச்சனைகள் வந்தா நமக்கு காது கேட்கும் திறன்ல ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். எங்க பிரச்சனை வந்திருக்கு, வெளிக்காதுல பிரச்சனையா இல்ல நடுக்காதுல பிரச்சனையா இல்ல உள்காது பிரச்சனையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுப்போம். சில ட்ரீட்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மருந்து மாத்திரைகள்ல குணப்படுத்துற மாதிரி இருக்கும், சிலதுக்கு சர்ஜரி இல்ல தேவைப்படுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் இங்க என்ன செய்யுது அப்படின்னா, காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படிங்கிற பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சு காக்லியா அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. இந்த காக்லியானா என்னன்னா, நான் பிக்சர் போட்டிருக்கேன், நான் சொன்னேன் இல்லையா, உள்காதுல நத்த மாதிரி ஒரு உறுப்பு இருக்கும், அதுல குட்டி 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 ஹேர் செல்ஸ் இருக்கும். இந்த ஹேர் செல்ஸோட டியூட்டி என்னன்னா, வெளிக்காதுல இருந்து உள்காதுக்கு வர சவுண்ட நரம்புக்கு அனுப்புறது. பட் இந்த ஹேர் செல்ஸ் டேமேஜ் ஆயிருந்தாலோ அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ சத்தங்கள் நரம்புக்கு போகாது. சத்தம் நரம்புக்கு போலன்னா நமக்கு காது கேட்காது. சோ இந்த காக்லியால இருக்கிற பிரச்சனைய சரி பண்றதுக்கான இல்ல அதை பைபாஸ் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்டர்னல் கருவி தான் இந்த காக்லியர் இம்ப்ளான்ட். காக்லியர் இம்ப்ளான்ட்டுக்கும் ஹியரிங் எய்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியரிங் எய்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய சத்தங்கள் ஆம்பிளிஃபை ஆகுது. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா ஹியரிங் எய்ட் ஒருத்தவங்க போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் பேசுறது இன்னும் ஜாஸ்தியாகி கேட்கறதுனால அவங்களுடைய காதுக்கு அந்த சத்தம் லவுடா ரிசீவ் ஆகுது, அவங்களுக்கு அந்த சவுண்டு கேக்குது. பட் இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நத்த மாதிரி ஒரு ரீஜன் சொன்னல காக்லியாங்கிறது, அந்த ரீஜனுக்கு சவுண்டே இங்க போகல. அந்த ரீஜனை பைபாஸ் பண்ணி, அதாவது அந்த ரீஜனை தாண்டி நேர நரம்புக்கே வந்து நம்மளுடைய சத்தங்கள் போயிடுது. சோ இப்படிதான் காக்லியர் இம்ப்ளான்ட் மூலியமா ஒருத்தங்களுக்கு சத்தம் டெலிவர் ஆகுது. சோ இப்ப நான் சொன்னதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இதை எப்படி பொருத்துறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஹியரிங் எய்ட் மாதிரி ஜஸ்ட் இப்படி மேலோட்டமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இது மேல வைக்கிற விஷயம் தான். ஆனா இது வைக்கிறதுக்கு நம்ம சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி மூலியமா தான் ஒருத்தங்களால காக்லியர் இம்ப்ளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். காக்லியர் இம்ப்ளான்ட்ல 2 போர்ஷன் இருக்கு. அதாவது வெளியில வைக்கிற ஒரு போர்ஷன், காதுக்கு உள்ள நம்மளுடைய ஸ்கல்லுக்கு உள்ள போற ஒரு போர்ஷன் இருக்கு. இந்த வெளியில இருக்கிற போர்ஷன்ல தான் மைக் இருக்கும், இதுல சவுண்ட் ப்ராசஸர்னு ஒண்ணு இருக்கும், அண்ட் இதுல இருந்து டிரான்ஸ்மிட்டர்னு ஒண்ணு இருக்கும். நம்ம பேசுற ஒரு விஷயங்களை இந்த மைக் எடுத்து ப்ராசஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுது. இது உள்ள இருக்கிற ரிசீவர் கிட்ட இருந்து வாங்குது. அந்த ரிசீவர் அதை வாங்கி அந்த சவுண்ட எனர்ஜியா மாத்தி, நான் காக்லியான்னு சொன்னேன் இல்லையா, அந்த காக்லியால குட்டி குட்டி எலக்ட்ரோட்ஸா இருக்கும், அந்த எலக்ட்ரோட்ஸ் மூலியமா நம்மளுடைய நரம்புக்கு போகுது. இந்த என்டையர் ப்ரொசீஜரையும் நான் உங்களுக்கு பிக்சரா காமிச்சிருக்கேன். சோ நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இப்படிதான் ஒருத்தங்களுக்கு நம்ம பேசுற விஷயங்கள் வந்து கேக்குது. சோ நரம்புக்கு போகுது இல்லையா, அந்த நரம்புல இருந்து அது மூளைக்கு எடுத்துட்டு போய் ஒருத்தங்க ப்ராசஸ் பண்றதோ, ஒரு இன்ஃபர்மேஷனை லிசன் பண்றதோ, அதை புரிஞ்சுக்கிறதோ, எல்லாமே இப்படிதான் நடக்குது. சோ இப்ப நான் சொன்ன
அந்த பர்ட்டிகுலர் விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எப்படி காக்லியர் இம்ப்ளான்ட் பொருத்தப்படுது, அது எப்படி வந்து வெளியில இருக்கிற சத்தத்த உள்ள எடுத்துட்டு போய், மூளைக்கு எடுத்துட்டு போய் ஒருத்தங்களுக்கு காது கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னு. இதுல இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா, இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் வந்து காது கேட்காத எல்லாருக்குமே தேவைப்படுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. காது கேட்கறதுல 90% இல்ல அட்லீஸ்ட் 70ல இருந்து 90% 100% காது கேட்கல அப்படின்னா, அவங்களுக்கு இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் வைக்கலாம். முக்கியமா நான் ஹியரிங் எய்ட் யூஸ் பண்றேன். ஆனா எந்த ஒரு பெனிஃபிட்டுமே எனக்கு ஹியரிங் எய்ட்ல இல்ல. ஒருத்தங்க பேசுறது புரியல, சத்தம் கேட்கல. இந்த மாதிரி ஹியரிங் எய்ட்னால எந்த ஒரு பெனிஃபிட்டுமே ஒருத்தங்களுக்கு இல்லன்னா, அவங்க கண்டிப்பா காக்லியர் இம்ப்ளான்ட் போட்டுக்கலாம். காக்லியர் இம்ப்ளான்ட் ஒருத்தங்க போடணும்னா, அவங்களுடைய நரம்பு, இந்த ஆடிட்டரி நர்வ்னு சொல்றோம் இல்லையா? அதாவது நம்ம சத்தத்த எடுத்துட்டு போற அந்த நரம்பு இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்தியா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். ஒருத்தங்களுக்கு நரம்புல பிரச்சனை இருக்கு, இல்ல இந்த ஆடிட்டரி நர்வே அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் ஹெல்ப் பண்ணாது. சரி, இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் வந்து பெரியவங்க தான் போடணுமா, சின்னவங்க தான் போடணுமா அப்படின்னு கேட்டா, எந்த வயதினர்னாலும் போடலாம். சின்ன குழந்தைங்க பிறவியிலிருந்தே காது கேட்கறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, 9 மாதங்களே நம்ம இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் போட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் போட்ட உடனே ஒரு குழந்தை பேச ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. வித் சம் இன்டென்சிவ் தெரப்பி அண்ட் ட்ரெய்னிங் நம்ம அவங்களுக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்கள் வந்து அவங்க ஏஜ் நார்மலா இருக்கிற குழந்தைங்களுக்கு ஈக்குவலா அவங்களுடைய மொழி வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காக்லியர் இம்ப்ளான்ட் போட்டு உடனே நம்ம குழந்தைங்க வந்து சத்தத்தை கேட்டுருவாங்களா, பேசிடுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்டுக்கு கண்டிப்பா இன்டென்சிவ் தெரப்பி அண்ட் ட்ரெய்னிங் தேவைப்படும். அது போட்டு நம்ம குழந்தைங்கள வந்து அவங்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன் குடுக்க குடுக்க நம்ம குழந்தைங்க சத்தங்கள கேட்டு, அந்த சத்தங்களுக்கு ஏத்த மாரி சவுண்ட்ஸ் கேட்டு, அத ப்ரொடியூஸ் பண்ணி, ஸோ அப்படி அவங்களுடைய மொழி வளர்ச்சி வந்து டெவலப் ஆகும். எவ்ளோ ஏர்லியா நம்ம வந்து இன்டர்வென்ஷன ஸ்டார்ட் பண்றோமோ, அவ்ளோ ஏர்லியா நம்மளோட சைல்ட வந்து அவங்களுடைய ஏஜ் நார்ம்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஈக்குவலா நம்மளால அவங்களோட டெவலப்மெண்ட்ட மேட்ச் பண்ண முடியும். பிறவியிலிருந்தே காது கேட்கிற பிரச்சனை இருக்கிறவங்க தான் காக்லியர் இம்ப்ளான்ட் போடணுமா அப்படின்னா கிடையாது. பிறவியிலிருந்தே காக்லியர் இம்ப்ளான்ட் போட்டா அவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் ஒருத்தங்களுக்கு வந்து பிறவியில காது கேட்கறதுல நல்லா இருந்து லேட்டர் ஸ்டேஜஸ்ல காது கேட்கறதுல பிரச்சனை வந்தா அவங்களும் காக்லியர் இம்ப்ளான்ட் போட்டுக்கலாம். ஸோ காக்லியர் இம்ப்ளான்ட் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். காக்லியர் இம்ப்ளான்ட் வந்து நம்ம ஹியரிங் எய்ட் மாதிரி டைரக்டா போடுற ஒரு விஷயம் கிடையாது. இது சர்ஜரி மூலியமா இஎன்டி டாக்டர் அவங்க பண்ற சர்ஜரி மூலியமா ஸ்பெஷலைஸ்டா இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்டுக்கு ஸ்பெஷலைஸ்டா இருக்கிற டாக்டர்ஸ் பண்ற சர்ஜரி மூலியமா தான் ஒருத்தங்களுக்கு பொருத்தப்படுது. அண்ட் ஆல்சோ இது போட்டும் சில தெரப்பீஸ் கொடுத்து நம்ம குழந்தைங்களுடைய மொழி வளர்ச்சி அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்டுக்கு போடுறதுக்கு இவங்க ரைட்டான கேண்டிடேட்டா, இவங்களுக்கு போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சைல்டுக்கு இது போடலாம், இல்ல இது நம்ம சைல்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ உங்க சைல்டுக்கு இது தேவைப்படும், நம்ம சைல்டுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அவங்க அந்த கேண்டிடேசியில இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் காக்லியர் இம்ப்ளான்ட்டை நம்ம ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். காக்லியர் இம்ப்ளான்ட்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப பேசிக்கான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்புறேன். இன்னும் பேச்சு, மொழி முழுங்குறது, ஹியரிங் சம்பந்தமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனல்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட். See ya.